Circle is touching the side BC of a triangle ABC. So ஒரு circle வந்து triangleோட BCன்ற சைடை டச் பண்ணியிருக்கு. ABCன்றது ஒரு triangle இருந்தா BCன்ற சைடை டச் பண்ற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AB and AC producedனா ABன்ற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ACன்ற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. Produced at Q and R respectively. அது மாதிரி Qன்ற சைடையும் Rன்ற சைடையும் வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ABC அப்படின்ற ABCன்ற ட்ரையாங்கிளோட BCன்ற சைடை டைரக்டா டச் பண்ணியிருக்கு, ABயும் ACயும் ப்ரொடியூஸ் பண்ணி டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல நம்ம தான் டயக்ராம் வரையணும். இந்த கொஸ்டின் இத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ AB and AC produced at Q and R respectively. ஸோ மூணு சைடையும் டச் பண்ணியிருக்கு, BCயை டைரக்டாகவும் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So prove that AQ, Aல இருந்து இந்த Q வரைக்கும் இருக்க லென்த் வந்து half of perimeter of ABCன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ABCயோட பெரிமீட்டரோட வேல்யூவை ஹாஃபா டிவைட் பண்ண இந்த AQன்றதோட வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, tangents drawn from an external point is always equal. இப்போ ஏன்றது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட், ஏல இருந்து ஏக்யூன்றது இந்த சர்க்கிளுக்கு வரைஞ்சிருக்க ஒரு டான்ஜென்ட். அப்போ ஏக்யூவோட லென்த்தும் ஏஆரோட லென்த்தும் டெஃபினட்டா ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஏன்ற எக்ஸ்டீரியர் இந்த பாயிண்ட்ல இருந்து வரையப்பட்டிருக்க ரெண்டு டான்ஜென்ட்ஸ். அதே மாதிரி இப்போ இது பின்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட், அப்போ பில இருந்து பிக்யூ பிபி அப்படின்னு ரெண்டு டான்ஜென்ட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம் பில இருந்து வரைஞ்சிருக்க பிக்யூவோட லென்த்தும் பில இருந்து வரைஞ்சிருக்க பிபியோட லென்த்தும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சின்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட் சர்க்கிளுக்கு, சில இருந்து வரைஞ்சிருக்க ரெண்டு டான்ஜென்ட் வந்து சிபிசிஆர், இவங்களும் டெஃபினட்டா இப்படிதான் இருப்பாங்க, ஈக்குவலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது மூணு ஈக்குவல்னு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கொஸ்டின்ல முதல்ல டைரக்டா என்ன கண்டுபிடிக்கலாம்னா பெரிமீட்டரை கண்டுபிடிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, இது மூணத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் பெரிமீட்டர். ஸோ இதில் கொஸ்டின்ல நமக்கு ப்ரூஃப்க்கு இங்கே ஏக்யூ தான் வேணும், அதாவது இந்த ஏபி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க லைன் தான் வேணும். ஸோ இந்த ஏபின்றது அப்படியே இருக்கட்டும், பிளஸ் இந்த பிசின்ற லென்த்தை வந்து இந்த பிசின்றது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கா. அப்போ இதை வந்து பிபி பிளஸ் பிசி நம்ம என்ன கூட எழுதிக்கலாம், பிரிச்சு கூட எழுதிக்கலாம், பிபி பிளஸ் பிசி அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இங்கே வந்து சிஏன்ற லென்த் இருக்கு. இப்போ பாருங்க கொஸ்டின்ல இந்த ஏபி இருக்குல்ல, இந்த ஏபி கூட நம்மளால யாரை ஆட் பண்ண முடியும், ஆக்சுவலாக பிக்யூவை தான் ஆட் பண்ண முடியும். ஆனால் நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து பிபி இருக்கு. ஆனால் இந்த பிபியோட லென்த் ஆக்சுவலாக யாருக்கு ஈக்குவல், பிக்யூக்கு ஈக்குவல் இல்லை. பிபியும் பிக்யூவும் ஈக்குவல் நம்ம ஆல்ரெடி ப்ரூஃப் எழுதிட்டோம்ல. அப்போ ஏபி பிளஸ் இந்த பிபிக்கு பதிலாக பிக்யூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பிளஸ் அதேமாதிரி இந்த பிசி இருக்குல்ல லென்த், இந்த பிசியோட லென்த் வந்து யாருக்கு ஈக்குவல், சிஆருக்கு ஈக்குவல். அதுவும் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சிருக்கோம்ல, அதனால இந்த பிசியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக சிஆர் அப்படின்னு எழுதிக்கோங்க. பிளஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம கிட்ட சிஏ இருக்கு. இப்போ ஏபியும் பிக்யூவும் ஆட் பண்ணிடலாம். டயக்ராம்ல ஏபியும் பிக்யூவும் ஆட் பண்ணால் மொத்தமாக இது என்னவா மாறிடும், ஏக்யூன்னு மாறிடும். பிளஸ் இங்கே சிஆரையும் சிஏயும் ஆட் பண்ணும்போது டோட்டலாக இது என்னன்னு கன்வெர்ட் ஆகிடும், ஏஆர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ மாற்றியாச்சு, ஏக்யூ பிளஸ் ஏஆர்னு வந்திருக்கு. நமக்கு ஆன்சரில் இங்கே ஏக்யூ மட்டும் போதும். ஏஆரோட வேல்யூ ஆக்சுவலாக யாருக்கு ஈக்குவல், கொஸ்டின்ல ஏக்யூக்கு ஈக்குவல் தானே. ஏன்னா ஏக்யூவும் ஏஆரும் கூட டேஞ்சன்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் தான். அப்போ இதை வந்து ஏக்யூ பிளஸ் ஏஆருக்கு பதிலாக திருப்பி நம்ம என்னன்னு போட்டுடலாம், ஏக்யூன்னு போட்டுடலாம். அப்போ இது என்னன்னு கிடைக்குது, 2 times ஏக்யூ அப்படின்னு கிடைக்குது. இதுதான் யாரோட வேல்யூ, பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளோட வேல்யூ. ஆக்சுவலாக பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ. இங்கே மல்டிபிள் இருக்க இந்த 2 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ ஹாஃப் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி, அதுதான் உங்களோட கொஸ்டின்ல அவங்க கேட்டிருந்தாங்க. ஆஃப் ஆஃப் த பெரிமீட்டர் பண்ணால் வேல்யூ வந்து ஏக்யூக்கு ஈக்குவலாக வருமானு கேட்டிருக்காங்க. ஈக்குவலாக தான் கிடைச்சிருக்குது, இப்படி எழுதிடலாம். ஆனால் இதுலேயே வந்து இன்னொரு டபுள் கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த சிமிலர் டயக்ராம் கொஸ்டின் வந்து அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் 1 mark கொஸ்டின் தான். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் என்ன, இது ஒரு 1 mark கொஸ்டின், இது உட்காந்து நம்ம கம்ப்ளீட்டாக எழுத முடியாது. ஆனால் இது எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்னு பாருங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிக்யூஆர், இந்த ட்ரையாங்கிள் இங்கே மேலே இருக்க இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 20 இருந்ததுன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பிஏ, பிஏவோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூஃப் படி பிஏவோட லென்த் வந்து டெஃபினட்டாக எப்படி இருக்கும்னா ஹாஃப் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆருக்கு டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். இந்த ரூல் தெரிஞ்சிருந்தா போதும். நம்மளுக்கு பிஏ தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பிஏ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பெரிமீட்டரோட வேல்யூ தான் கொஸ்டின் இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டாங்களே. அப்போ 2 டேபிள் இப்படி கேன்சல் பண்ணால் 10. அப்போ 10 சென்டிமீட்டர் தான் இந்த பிஏவோட லென்த்தாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். 1 markல கேட்டால் இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க.